நீ நகை கடைக்கு போங்க, வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்குது, கூட்டம் இருந்துன்னு தான் இருக்குது, அது யாரும் வாங்காமல் கிடையாது. நீங்களும் நானும் மட்டும்தான் தங்க விலை ஏறி போச்சு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் தங்கத்தை வாங்குகின்றவர்கள் வாங்கி கொண்டு தான் இருக்காங்க. இப்போது பெரிய முதலீடாகவே இப்போ மாறிட்டு வருது. என்னென்னா இந்த உலக போர் வரக்கூடுமோ, இல்லை உலக அரசியல் நிலை, இதையெல்லாம் மக்கள் வந்து கவனிக்கும்போது மற்ற முதலீடுகளை விட தங்கத்தில் முதலீடு செய்கின்ற போது இது நிரந்தரமாக நமக்கு இருக்கும். இப்போ என்ன விலை வந்தாலும் பரவாயில்ல, ஒரு இடத்த வந்து உடனே வாங்கி வைக்க முடியாது, தங்கத்தை கையில் வச்சுருந்தா உடனே பணமாக பார்க்க முடியும், எந்த விலை குறைந்தாலும் சரி ஏறினாலும் சரி. இந்த மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இந்த நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ள. கவனிங்க, எப்பொழுது ராகு கும்பத்துக்கு வந்தாரோ கிட்டத்தட்ட 6 மாதமாக, புரியுங்களா? பூர்வ புண்ணிய ஸ்தானம் கேது 5ல் காலபுருஷ தத்துவத்துக்கு, அந்த இடத்துக்கு வந்த காலகட்டத்திலிருந்து விலைகள் உயர ஆரம்பித்திருக்கிறது. இது குறைந்து விடுமா? இப்போது நீங்கள் சொல்லும்போது 5000 குறையலாம், 10,000 குறையலாம். எந்த ஒரு பொருளுமே நிர்ணயிக்கப்பட்ட விலை வந்து குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது.